வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சார். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா மாஸ்டர் எவ்வளோ மைதா மாவு வச்சுட்டு அப்படியே நல்லா போட்டு பிரட்டுவாங்க சார். அதே மாதிரி மூளைக்குள்ள யாரோ உட்காந்து பிரட்டுற மாதிரியே இருக்குது சார். மனசுக்குள்ள உட்காந்து யாரோ உட்காந்து குதிரை ஓட்டுற மாதிரியே இருக்குது சார். சுத்தமாக நிம்மதியே இல்லை சார். என்னன்னே தெரியல சார். புரியுது. இதுக்கு மருத்துவம் தேவையில்லைங்க, மனசு தாங்க முக்கியம். உங்களுக்கு பிரச்சனையே உங்களை சுத்தி இருக்கவங்களால தான். அவங்க சொல்றத நீங்க காதுல வாங்குறீங்க, அதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிறீங்க. அதான் உங்களுக்கு பிரச்சனை. அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்றதால உங்க மன நிம்மதியும் உடம்பு தான் கெட்டு போயிடும். இதுக்கு ஒரே தீர்வு, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை லூசுல விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷமங்களை லூசுன்னு விட்டுருங்க. அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம்? வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களை மட்டும் பார்த்து வாழுங்க. அடுத்தவங்க சொல்றதெல்லாம் பார்த்து வாழாதீங்க. அவங்களால உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உண்மைதான் சார். உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழ பார்க்கணும், அடுத்தவங்களை பார்த்து வாழக்கூடாது. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை யாரும் மாத்த முடியாது. செம சார். உங்களை நீங்க மாத்திக்காட்டி உங்க மனசு கெட்டு போயிடும், உங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டு போயிடும். வேண்டாம். உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழணும். உங்க வாழ்க்கைய பார்த்து அடுத்தவங்க வாழ்ந்தாங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தவங்க வாழ்க்கைய பார்த்து நீங்க வாழ ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். செம சார். இதை விட ட்ரீட்மெண்ட் யாரும் கொடுக்க முடியாது சார். செம சார். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதும். போயிட்டு வாங்க. இனிமே அதை ஃபாலோ பண்றேன் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.